யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எவர்களை? உலகத்தை ஜெயித்தீர்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே நீங்கள் உலகத்தை ஜெயித்தீர்கள் அப்படின்னு சொல்றார். தொடர்ந்து வாசிக்கும் போது, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். அதான் சொல்ல, அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் உலகத்துக்குரியவைகளை பேசுவார்கள். நீங்க பேச மாட்டீங்க. ஏனென்றால் நீங்கள் அவைகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள், ஜெயித்திருக்கிறீர்கள். ஆகவே அவைகளை பேச மாட்டீர்கள். பேசுவதென்று எதை இங்கே யோவான் சொல்லுகிறார்? அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறார்னா, பிரச்சனைகளை பேசுவார்கள், போராட்டங்களை பேசுவார்கள், துக்கங்களை பேசுவார்கள், துன்பங்களை பேசுவார்கள், பாடுகளை பேசுவார்கள், ஏண்டா வாழ்றோம் பேசுவாங்க. ஆனால் நாம் பேச மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு இங்கே அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறார். அதை எப்படி ஜெயித்தோம், ஜெயிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சரி, தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள்னு சொல்றார். வேதத்தை நாம் திருப்பும் போது 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. பக்கம் 329. 1 யோவான் 5ஆம் அதிகாரம், நானே வாசிக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இங்கே நம்ம என்ன வாசித்தோம்? அவர்கள் நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. அந்த தேவனால் உண்டாயிருந்துங்கிற வார்த்தை கொஞ்சம் நம்ம ஆளை கவனிக்க வேண்டும். தேவனால் உண்டாயிருந்து, நம்ம இந்த 1 யோவான் 4:4 திரும்ப ஒரு நிமிஷம் அதை கொஞ்சம் டச் பண்ணுறேன். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். தேவனால் உண்டாயிருந்து. இப்போ 1 யோவான் 5:4 வாங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த உண்டாயிருந்து பிறப்பதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டச் பண்ணிட்டு போயிடுவோம். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் தேவனால் பிறந்தவர்கள். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ரொம்ப யோசிக்கிறீங்களே. அப்படின்னா என்ன? கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தவர்கள், தேவனால் மீட்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசு சொன்னார் அல்லவா, யோவான் 10ஆம் அதிகாரம் 29, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லோரிலும் பெரியவராய் இருக்கிறார். யோவான் 6:44 இயேசு சொன்னார் அல்லவா, ஒருவன் என் பிதா இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவனிடத்தில் வரமாட்டான். யோவான் 15:16 சொன்னார் அல்லவா, நீங்கள் அல்ல உங்களை நான் தெரிந்து கொண்டேன். அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எந்த மனுஷன் இரட்சகர் என்று நம்புகிறானோ, தேவனுடைய குமாரன் என்று நம்புகிறானோ, பேசுகிறானோ, அவன் தேவனால் பிறந்தவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன். பழைய ஏற்பாடு காலத்தில் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் போது லேவியராகமம் 20:26 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை உலகத்தில் இருக்கிற பல எத்தனையோ ஜாதி ஜனங்கள் இருந்தார்கள், பல தேசத்து ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த ஜனங்கள் மத்தியில் தேவன் தம்முடைய ஜனங்களை பிரித்தெடுத்தார். அப்படியானால் பல ஜனங்கள், பல தேசத்து ஜனங்கள், எபூசியர், எமோரியர், ஏத்திசியர், எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, எகிப்தியர் என்று இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தின் மத்தியில் ஒரு கூட்டத்தை மாத்திரம் அப்படி ஒதுக்கி வைத்தார். நல்லா கவனிக்கணும், ஒதுக்கி வைத்தார். அந்த ஒதுக்கி வைத்த கூட்டத்தை பார்த்து சொன்னார், நீ என்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்தார், பிரித்து வைத்தார். பிரித்து வைக்கப்படாத மற்ற ஜனங்களை புறஜாதியார் என்று சொன்னார். அந்த பிரித்து வைத்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே தேவன் அத்தனை வைராக்கியம் பாராட்டி தம்முடைய வல்லமை விளங்க பண்ணியிருப்பாரானா, இன்றைக்கு பிரித்தல்ல, அவருக்குள் நம்மை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற கூட்டத்தில் ஜனங்கள் மத்தியில் உங்களை என்னையும் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே முன்னறிந்து முன்குறித்து அழைத்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி அவர் உங்களை நீதிமானாக்கி இந்த உலகத்துக்குள்ள அவருக்கென்று உங்களை பிரித்து, அந்த பிரித்தெடுக்கிறது வேற, இந்த பிரித்தெடுக்கிறது வேற. ஆகவே இந்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் உண்டானவர்கள். இங்க சொல்லும் போது சொல்றாரு, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. அப்ப இந்த உலகத்தில் மற்ற ஜனங்களைப் போல நீங்களும் நானும் இல்லை என்பதை முதலாவது நம்ப வேண்டும். நம்புறீங்களா? பணக்காரனோ ஏழையோ, பணம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் இல்லைங்க. பணம் இருக்குன்னு இல்லாமல் போயிருங்க, அதெல்லாம் வாழ்க்கை இல்லை. உங்கள் மனநிலை, உங்கள் சுற்றி இருக்க பணத்தை தூக்கி இருதயத்தில் வைக்க முடியுமாங்க? எத்தனை கோடி இருக்கட்டுமே, தூக்கி இருதயத்தில் வைக்க முடியுமா? வைக்க முடியாதுல்ல. உங்களை சுற்றி தான் பணம் இருக்கும். அந்த பணத்தால் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி பாருங்கள், எத்தனையோ பேர் பணம் வச்சிருக்கிற நபர்களுடைய வாழ்க்கையில்
அந்த பணத்தால் ஒன்றுமே பண்ண முடியலைங்கிறது கொரோனா நிரூபித்து காட்டிவிட்டது. இதே ஐகோர்ட் மருத்துவமனையில், அரசாங்க மருத்துவமனையில் BMW காரை உள்ள சீட் இல்லாமல் BMW காரை வெளியே ரோட்டில் விட்டு, என்ன சிலிண்டர் தெரியல, ஆள் உயரத்துக்கு ஒரு சிலிண்டரை கொண்டு சரித்து வச்சுட்டு பிளாக்கில் விற்கான். டியூப்பை போட்டு BMW காரில் கிளாஸை இறக்கிட்டு உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிற மனுஷன். ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணார், பிரதர் உங்களுக்கு டாக்டர் அன்புராஜன் அவர்கள் நல்ல பழக்கம் தானே, உங்களுக்கு நல்லா தெரியும்ல, எத்தனை லட்சம் வேணுமானாலும் செலவழிக்க தயார், எத்தனை கோடி வேண்டுமானாலும் செலவழிக்க தயார், ஒரே ஒரு பெட்டு வாங்கி தருவீங்களா பிரதர்? ஒரு பெட்டு இருக்கீங்களா? கொரோனா டைமில் பரிதவித்தவர்களின் நிலைமை உங்களுக்கு தெரியாது. ஒரு பெட்டு கிடைக்குமா பிரதர்? நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், டேனியல் பெட்டு இல்லை, கீழே படுக்கிறதுக்கு இடம் இல்லை, அப்படியே படுக்க வச்சாலும் சிலிண்டர்லாம் இல்லை டேனியல். அல்லேலூயா. பணம் இல்லைங்க, நல்லா கவனிங்க. உங்கள் இருதயத்தை இன்னைக்கு நீங்கள் ஸ்திரப்படுத்த போகிறீங்க, அதுக்கு தான் இந்த செய்தி. தேவனால் உண்டாயிருந்து, அப்படியானால் நீங்கள் தேவனால் இந்த உலகத்தில் மறுபடியும் பிறக்க வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு ஒரு மனுஷனிடத்தில் சொல்லுவார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இந்த உலகத்தில் எல்லாரையும் போல தாயின் கர்ப்பத்தில் நாம் பிறந்தது உண்மைதான். ஆனால் என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டோமோ, அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடையவர் அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறார். யோவான் 1:12 வாசிக்கும் போது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த எண்ணத்தோடு நாம் வாழ பழக வேண்டும். கடன் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், எவ்வளோ காரியம் இருக்குங்க. பிரச்சனை இல்லாத வீடும் கிடையாது, போராட்டம் இல்லாத வீடும் கிடையாது, உபத்திரவம் இல்லாத வாழ்க்கையும் கிடையாது. என்ன இருந்தாலும் உங்கள் இருதயம் ஒன்றை சொல்லட்டும், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். இதுதான் துவக்கம். இதில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருங்க. நடக்குதோ நடக்கலையோ, வந்ததோ வரலையோ, ஐயோ நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறீங்க, வாழ்க்கை தலைகீழ போகிற மாதிரி இருக்கு, தலைகீழ போனாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதில் உறுதியாக இருந்தால் அது அப்படியே மாறும். அது எப்படி மாறுதுங்கிற உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ண போகிறேன். அந்த சிச்சுவேஷன் வேற நீங்கள் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வேணும். அதைத்தான் நான் பேச போகிறேன் இன்றைக்கு. சார், அப்போ தேவனால் பிறப்புறதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற என்ன விசுவாசம்? பைபிளை பார்க்காதீங்க, நம்புங்க. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறச்சு. ஐயா, உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும். சிலர் சொல்லுவாங்க, இல்லை பிரதர் உங்களை மாதிரிலாம் ஜெபம் பண்ண முடியாது பிரதர். நாங்கள் 6 மணி நேரம் முழங்கால நின்னது குறித்து மிகவும் பெருமையாக முன்னால் பேசுவேன். இப்போ அதை அதிகமாக சொல்கிறதில்ல. சொன்னால் அந்த பலவீனமாக இருக்கிறவங்க உடனே டேனியல் பிரதர் 6 மணி நேரம் முழங்கால் நின்றுருக்கிறார், அதனால தான் அவர் ஊழியம் செய்கிறார் என்றுவாங்க. அல்லேலூயா. அப்படி அல்ல. அந்த நாட்களே ஒரு வைராக்கியம் எங்களிடத்தில் இருந்தது. இந்த சரீரம் உங்களுடைய இதப்பா, இனி என்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி வெறி கொண்டு முழங்கால் நிற்போம் அந்த கூடாரத்தில். இன்றைக்கி அந்த கூடாரத்தில் நான் முழங்கால் நின்ன இடத்துல யாரையும் நிற்க விட்டால் போத்துருங்கிற வந்துடுவாங்க. நீ என்ன இருந்த வந்தலாடா அன்றைக்கி? ஆமாம், அல்லேலூயா. உன்னை தான் சேலஞ்ச் பண்ணணும். யார்கிட்ட என்னை சேலஞ்ச் பண்ணேன். ஒரு பெஞ்சு போட்டு முழங்கால் நிற்பேன். எங்கள் அப்பா வீட்டுக்கு மேலே எங்கள் அப்பா அப்போவே ஒரு கூடாரம் போட்டு கொடுத்துட்டார். நான் போலீஸில் வேலை பார்க்கும்போதே வீடு விடாமல் மாடி மாடியாக கூட்டம் நடத்தினேன். என் அப்பா பார்த்தார், என் மகன் குவார்டர் பாட்டில் தூக்கிட்டு தெருவாக உட்காந்துருந்தவன் பைப்பில் தூக்கிட்டு மாடி மாடியாக அலையிறானே, இவனுக்கு ஏதாவது செய்வோன்னு சொல்லிவிட்டு அவர் அப்போ தான் ரிட்டையர்ட் ஆனாரா. உடனே பழைய அந்த காலத்து வீட்டுக்கு மேலே பின்னால் ஒரு ரூம் எடுத்துகிட்டு ஒரு பெரிய கூடாரத்தை போட்டு கொடுத்துட்டார். எங்களுக்கு எல்லையில்லாத சந்தோஷம். உடனே அந்த கூடாரத்தில் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 9 மணிக்கு முழங்கால் போடுவேன் அந்த கூடாரத்தில். ஃப்ரண்ட் அந்த கூடாரம் நல்லா லென்த்து பெருசாக, அவ்வளோ பெருசாக இருக்கும். பழைய வீடு மேலே கூடாரம் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் வெளியே இருந்து பார்த்தா அது ஒரு என்னமோ பழைய வீடு மாதிரி தெரியும். அப்போது ஃப்ரண்டில் பெஞ்சு போடுவேன். அந்த பெஞ்சுக்கு முன்னால் முழங்கால் போடுவேன். என் கூட இன்னும் 2 தம்பி உண்டு. முழங்கால் போடுவோம். 9 மணிக்கு ஆரம்பிப்போம். பாட்டு முழங்கால், ஆராதனை முழங்கால், ஜப குறிப்பு முழங்கால், செய்தி நான் தான் கொடுப்பேன் முழங்கால். 6 மணி நேரம் முழங்காலில் நினைப்போம். முழங்கால் உயிரே போயிடும், செத்துரும், மரத்துரும். முதல்லாம் போடும்போது அந்த பேண்டு அப்படியே ஒட்டி இரத்தமாக ஒட்டி பேண்டை இழுத்த வலிக்கும், சதையோடு வராது. ஆனாலும் அடுத்த நாள் நடக்க முடியாது. கண்ணை மூடிட்டு ஏசப்பான முழங்கால் போட்டுருவேன். வெறி. என் கூட இருக்கிற டீமே முழங்கால் போட சொல்லுவேன். அதில் ஒரு 2-3 பிள்ளைலாம் முழங்காலே நின்றுருக்கா. என் கூட இருக்க பசங்க நின்றுருக்காங்க. அப்படி முழங்கால் போட்டு அந்த வைராக்கியம் உண்டு. இது நான் பின்னால் சொல்லும்போது அனாயிட்டிங் ப்ரேயரில் நடத்தும் போதெல்லாம் தேவ வல்லமை புறப்படுறதை பார்த்துட்டு 6 மணி நேரம் முழங்கால் நின்று இப்படி தான் வல்லமை புறப்படணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்படி அல்ல தேவனோட பிள்ளைகள். 6 மணி நேரம் முழங்கால் நின்றது என்னுடைய வைராக்கியம். 1/2 மணி நேரம் முழங்கால் நின்னாலும் 6 மணி நேரம் முழங்கால் நின்னாலும்
உங்கள் முழங்கால் உங்களை பலப்படுத்தவில்லை, உங்கள் விசுவாசம் தான் உங்களை பலப்படுத்துகிறது. அது இன்னைக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் கிறிஸ்தவம் செத்து போய் கொண்டு இருக்கிறது. எங்கள் முழங்காலே நிற்கிற எத்தனை பேர் விசுவாசம் இல்லாமல் செத்து போயிருக்கான் தெரியுமா? அல்லேலூயா. கேத்தலிக்கில் தேவ பிள்ளைகள் முழங்கால் போடுற மாதிரி இன்றைக்கி ஆவிக்குரிய கூட்டம் போகிறவங்க முழங்கால் போட முடியாதுங்க. நான் காவல்துறையில் வேலை பார்க்கும்போது ஒரு மீனவர் ஒருத்தர் ஜெயிலுக்குள்ளே கிடந்தார். உடம்பு சரியில்லைன்னொன்னே நம்ம ஐக்ரோட் ஹாஸ்பிட்டலில் தனி செல்லு உண்டு. இந்த உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஒரு தனி ஜெயில். அங்கே பாதுகாப்பு பணியில் இருக்கிறேன். ஒரு மனிதன் அவன் ஒரு கேஸில் உள்ளே வந்துட்டான். நல்ல ஒரு வசதியான ஒரு சகோதரன். எப்போ பார்த்தாலும் முழங்காலே நிற்பார். எப்போ பார்த்தாலும் அப்படியே முழங்கால் நின்று அன்னை மரியே அன்னை மரியே அன்னை மரியே நின்றுப்பார். மணி கிடையாது, நேரங்காலம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவடி முழங்கால் நான் பார்த்ததில்லை. அல்லேலூயா. ஆனால் அந்த மனுஷன் ரட்சிக்கப்படவே இல்லைங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறதற்கு உங்கள் முழங்காலோ உங்கள் வேத வாசிப்போ அல்ல. வேதம் சொல்லுகிறது விசுவாசம். விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் தோற்று போய் விடுவீர்கள். வேதம் சொல்லுகிறது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இத்தனை பேர் இன்னைக்கு பாருங்க, மணிக்கணக்காக முழங்கால் நிற்கிறான். முட்டைக்கும் கோழி தலைக்கும் பயப்படுறான், எலுமிச்சம்பழத்துக்கு பயப்படுறான், சூனியத்துக்கு பயப்படுறான், மந்திரவாதிக்கு பயப்படுறான். அப்போ நம்ம முழங்கால் என்ன பிரயோஜனம்? நல்லா கவனிக்க. இன்றைக்கு நான் பேசுகிறது அப்படியே இருதயத்தில் எடுத்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்ன விசுவாசம்? அடுத்த வசனம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை. நல்லா கவனிக்கிறீங்களா? என்ன போட்டிருக்கு? இயேசுவானவர். படிங்க, வாசிங்க, சேர்த்து வாசிங்க பார்க்கலாம். அப்போ ஜெபிக்கவே வேண்டாமா? விசுவாசம் இருந்தால் ஜெபம் தானே வந்துடுங்க. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்க முடியுமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசமே இல்லாமல் ஜோமனி பிரயோஜனம் இல்லை. அப்போ விசுவாசம் வந்தால் ஜெபம் வரும். அப்போ ஜெபம் என்கிறது உங்கள் அத்தியாவசிய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த். அது அதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. ஜெபிக்க வேண்டாமா? நீ ஜெபிக்க வேண்டான்னு சொல்றவன் குருடன். நீ ஜெபிக்க வேண்டான்னு சொல்றவன் முட்டாள். நீ ஜெபிக்க வேண்டான்னு சொல்றவன் தேவனை அறியாதவன். இயேசு ஜெபித்தார், நம்மளும் ஜெபிக்கணும். அவர் ஏன் ஜெபிக்கணும்? அவர் தேவன் தானே, அவரே ஜெபித்தார். ஐயா, எப்படி ஜெபிக்கணும் கற்றுக் கொடுத்தார். ஆகவே ஜெபம் என்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்க ஆதாரம். அதை கட்டாயம் செய்யணும். ஆனால் ஜெப மணி நேரத்தை கூட்டுறதுனால நீங்கள் உலகத்தை ஜெயிக்கலாம் நினச்சிங்கன்னா தோற்று போயிடுவீங்க. வேதம் சொல்லுகிறது இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ நான் அந்த உலகத்தை ஜெயிக்கணும். உலகம் பேசுது, அவர் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், பிரச்சனையை பேசுகிறாங்க, போராட்டத்தை பேசுகிறாங்க, தோல்வியை பேசுகிறாங்க, அதை பேசுகிறாங்க, இதை பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது தலை வெடிச்சிடலாமா இருக்கு பிரதர். அவன் என்ன பேசினாலும் நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கணும்னா அவன் பேசுறதை நீங்கள் ஜெயிக்கணும். எப்படியா ஜெயிக்கிறது? இயேசு தேவனுடைய குமாரனையா. இயேசு தேவனுடைய குமாரன் சொல்றதுக்கும் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு என்னையா சம்பந்தம்னா, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் தேவனுடைய குமாரன். கையப்பட்டு ஆமென் சொல்லு. உங்களுக்குள் இருக்கிறவர் தேவனுடைய குமாரன். இயேசு என்ன சொன்னார்? யோவான் 16:33 எடுத்து வாசிங்க. யோவான் 16:33 வாசிங்க பார்ப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவளை நான் உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ள. என்ன அர்த்தம்? திடன் கொள்ள என்ன அர்த்தம்? ரொம்ப சீரியஸாக பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவான். அங்கே இருக்கிற சில டாக்டர்ஸும் இல்லை நீ பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. திடீர்னு அமெரிக்காவிலேருந்து ஒரு டாக்டர் வருவார். அவர் செக் பண்ணிவிட்டு காப்பாற்றிடலாம் பார். அந்த வார்த்தையை கேட்டவுடனே இருதயத்தில் ஒரு ஸ்ட்ரென்த் வரும். பார்த்துருக்கீங்களா? என்ன ஸ்ட்ரென்த் வரும்? கவலைப்படாதீங்க, காப்பாற்றிடலாமா, கவலைப்படாதீங்க, காப்பாற்றிடலாமா. அவ்வளோ நேரம் செத்து போயிடுவான்னு சொன்னோன்னு அழுதுட்டு இருந்த ஆட்கள், எவனோ ஒருத்தன் அமெரிக்காவிலேருந்தோ ஜப்பான்லேருந்தோ டோக்கியோவில் இருந்தோ வந்து சும்மா போய் சொன்னாலுமே நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த இடத்துல
கவலைப்பட காப்பாற்றிடலாம். அந்த வார்த்தையை கேட்டு தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறார்கள் அல்லவா? அதைத்தான் இயேசு சொன்னார். உலகத்தில் உபத்திரம் உண்டு, பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, துன்பம் உண்டு, துக்கம் உண்டு, துயரம் உண்டு, உனக்கு முன்னால் அவமானம் உண்டு, நிந்தை உண்டு, எல்லாம் உண்டு, அதைகளை பேசுகிற கூட்டமும் உண்டு. ஆனால் நீ அதை கண்டு பயப்படாத, நீ திணறுங்கள். அதை நான் ஜெயிச்சுட்டேன், ஜெயிச்ச நான் உனக்குள்ள இருக்கிற. புரிஞ்சவங்க கையை தட்டும் போது ஒரு அக்கினி இறங்கி மூடட்டும் ஆண்டவர், அபிஷேகத்து மகிமை மூடட்டும். அல்லேலூயா. நம்மளை சுற்றி எல்லாம் இருக்கதாங்க, அது மாறாதுங்க. நம்மளை தூக்கி எடுத்த ஒன்று அந்த ஆண்டவர் கொண்டு செவ்வாய்க்கிரகத்தை வச்சார். பூமி மனதினுடைய குடியிருப்புக்காய் படைக்கப்பட்டது. மனுஷனுங்கிற ஒருவன் தேவசாயில் இருக்கிறான். அப்போ இன்னும் எத்தனையோ கிரகங்கள் இருக்குது, அங்கே எல்லாம் என்ன ரூபத்தில் இருப்பான்னு நமக்கு தெரியாது. அவனுக்கு இவெல்லாம் ஒரு கற்பனை செஞ்சு ஒரு ரூபத்தை வச்சுருக்கான். ஆனால் பைபிளில் படிச்சிங்கன்னா சில ரூபங்கள் பேசப்படும் பார்த்துருக்கீங்களா? அவருக்கு நான் சைடில் கண்ணு இருக்கும், மேலே மூக்கு என்னெல்லாமோ போட்டிருக்கும், சிங்க முகம் இருக்கும், கழுத முகம்லாம் போடுது. அப்போ தான் நான் யோசிப்பேன், அப்போ நம்மளை மட்டும்தான் அழகாக வர மாதிரி படைச்சிருக்கிறாரு. ஆனால் இருக்கிற கிரகங்களில் இருக்க எவனுக்கு இல்லாமல் தலை கீழையும் ஆள் மேலேயும் இருக்க போல இருக்குன்னு நினச்சேன். அல்லேலூயா. எப்படி இல்லாமல் படைச்சி வச்சிருக்கிறார் போகட்டும். நல்லா கவனிங்க, நம்மை உலகத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த உலகம் நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்துக்குரியவைகளை பேசுகிறது, உலகத்துக்குரியவைகள் அதில் சிக்கிக்கொண்டு அதையே பாட்டாய் பாடுகிறார்கள், அதை பெருமைப்பட்டு பேசுகிறார்கள். இதுதான் காரியம். ஐயா நான் ஜெயிச்சிட்டேன் தோத்துட்டேன் இது காரியம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் என்ன நடந்தாலும் நல்லா கவனிக்கணும். என்ன நடந்தாலும் உங்கள் இருதயத்தில் ஒரே ஒரு நம்பிக்கை திடனாக இருக்க வேண்டும். இயேசு எனக்குள் இருக்கிறார். அவர் எனக்கு முன்னாளுக்கு பிரச்சனையை ஜெயித்து விட்டார். ஜெயித்தவர் எனக்குள் இருக்கிறார். ஆகவே இந்த பிரச்சனை எனக்கு முன்பதாக இருந்து அதை என்னை வீழ்த்தும் என்கிற சூழ்நிலை இருந்தாலும் நான் ஜெயிப்பேன். ஏனென்றால் ஜெயித்தவர் எனக்குள் இருக்கிறார். புரிஞ்சவங்க கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சிச்சுவேஷன் சரிங்க, எப்படிப்பட்ட பிரச்சனை சரிங்க, உங்கள் மனநிலை மாற வேண்டும். பிரைஸ்லாம். சில நேரங்களில் உட்கார்ந்து இப்படி யோசிக்க ஆரம்பிப்பேன். ஆண்டவரே இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஊழியத்துக்கு வந்து, சொந்தமாக ஒரு இடம் வாங்கலை. நேற்று கூட யோசித்து சொந்தமாக இடம் வாங்கலை, சொந்தமாக ஒரு வீடு கட்டலை. ஒரு முறை வீடு சிட் பண்ணும்போதெல்லாம் போய் வீட்டுக்காக அலைய வேண்டியது இருக்கிறது. ஏதோ ஒரு வீடு எடுத்து இருக்க முடியல. வாழ்ந்து நல்ல கர்த்தருடைய கிருபையினால் ஒரு நல்ல பிரம்மாண்டமாய் வாழ்ந்து பழகியாச்சு. அதுக்குள்ள திரும்ப குடி செய்யலாம் நான் வரமாட்டேன். அல்லேலூயா. இல்லை பரலோகத்தை டேரெக்டாக பரலோகத்தை கூப்பிட்டு போயிடும், அவ்வளோதான். கர்த்தர் நல்லவன். அப்போ அந்த அளவுக்கு நான் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். புரோக்கரை வச்சு வீடு பார்த்தா அவங்க பண்ணுற நல்ல எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா 15,000 வீடு வாடகை சொல்லியிருப்பான். புரோக்கர் வந்து 22,000 நான் வேணால் பேச்சு குறைச்சிக்குவோம்ப்பா. ஆனால் பார்த்தா கஷ்டமாக இருக்கும். இப்படியெல்லாம் போராடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அப்படியே காரை ஒரு ஓரமாக விட்டுட்டு அப்படியே சீட்டில் சாஞ்சிட்டு எனக்குள்ளே அழுக வந்து ஆண்டோட சொன்னேன், என்ன ஆண்டவர் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நான் இன்னும் ரோடு அலைஞ்சிட்டு இருக்கணுமா அப்படின்னு. ஏன்னா அடுத்த செகண்டு தாவீதை தான் என்கிட்ட காமிச்சார் ஆண்டவர், பவுலை காமிச்சார், சில ஆட்கள்லாம் எனக்கு வேதத்தில் காமிச்சு சொன்னார், இது அதுக்கு தான் உன் கையில் கொடுத்துருக்குறேன். ப்ரைஸ்லாம். இன்னைக்கு நேற்று வர இந்த செகண்ட் வர உன்னுடைய வாழ்க்கை தரம், உன்னுடைய வயசோ உன் குடும்பமோ இதை வைத்து நீயே முடித்து கொள்ளாதே. உனக்கு வேணால் வயசாகலாம், எனக்கு வயசாகவில்லைன்னார். என்ன ஒரு மாதிரி பாக்கி நான் ஒன்றுமே பேச மாட்டேறீங்க. எங்க இயேசுக்கு வயசாகலைங்க, நமக்கு தாங்க வயசாகிட்டே போகுது. எப்படியே சொன்னாருங்க, உனக்கு வயசாகலாம், எனக்கு வயசாகாது. உங்கள் தாத்தா எஸ்பி டேனியல் 92 வயசில் சாகும்போது இருந்த இயேசு, உன்னை தூக்கும் போது இருந்த இயேசு, வருகை தாமதிக்க நம்ம சந்ததிக்கும் நான் இயேசுவாகவே இருப்பேன். அன்றைக்கு அற்புதங்களை செய்த இயேசு இந்த செகண்ட்ல நாளை மறுநாள் என்னால் செய்ய முடியும், நம்புனார். உடனே காரை ஸ்டார்ட் பண்ண நேரா டீ குடிச்சு வீட்டை பார்த்து வந்துட்டேன். அல்லேலூயா. எங்கே இருந்து வந்துச்சு? யாருக்கா ஃபோனை போட்டு, பிரதர் சீனியர் ஊழியக்காரன் ஃபோனை போட்டு, ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன், ஒரு ஜோமுனுங்கெல்லாம் நான் பேசலை, எனக்குள் இருக்கிறவரை என்னை திடப்படுத்தினார். அப்பப்போ அவர் நம்மளை சில காரியங்களை அனுமதிக்கும் போது நல்லா கவனிங்க. அப்போது என் சிச்சுவேஷன் நீங்கள் வந்து நான் பேசுகிறது உங்களுக்கு ஈஸியாக கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் என் லைஃப் வந்து இருந்தால் தான் தெரியும். பிரைஸ்லாம். எதுவுமே எங்களிடத்தில் இல்லை, எதுவுமே இல்லை. கால் ஒரு சென்ற இடம் எங்களுக்கு இல்லை, எதுவுமே இல்லை. பிள்ளைகளை வைத்து கொண்டு நிற்கிறோம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் நான் நின்று யோசிக்க ஆரம்பித்தால் பயம் வரும். ஆனால் யோசிக்க என் தேவன் அனுமதிக்கவே மாட்டாருங்க. அவர் ஒன்று காண்பிக்கிறார். உன் முன்னால் இருக்கிறது கடந்த காலங்களை நீ தாண்டி வரும்போது எப்படி என் மேலே விசுவாசம் வச்சு தாண்டி வந்தியோ, அதே போல் இனி ஃப்யூச்சரை, அந்த உலகத்தை பார்க்காத, உலகத்தில் பேசுகிறவங்கள பார்க்காத, உன்னை சுமந்துட்டு வந்த எண்ணம் மாத்திரம் பாரு. இன்னமும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன். இன்னமும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன். முதிர் வயது மட்டும் உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து வருவேன்.
அந்த வாக்குத்தத்தம் அப்படி பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை எனக்கு கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்ன விசுவாசம்? அவர் தேவனுடைய குமாரன். நல்லா கவனிக்கிறீங்களா? சரி, என்னையா தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறதுல என்னங்க அப்படி ஆயிரப்போகுது? அந்த தேவனுடைய குமாரன் யார்? வேதம் அவரை குறித்து என்ன சொல்லுகிறது? மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் வாசிக்கிறீங்களா? வானத்திலும் பூமியிலும் யாருக்கு? யாருக்கு? உங்களுக்குள் இருக்கிறவருக்கு. ஐயா, நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறது. என்ன பேசுது? பிரதர், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இது இல்லை பிரதர். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இந்த வியாதி இல்லை பிரதர். பிரதர், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சாதிச்சிட முடியாது பிரதர். சிஸ்டர், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வாங்கிட முடியாது பிரதர். சிஸ்டர், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அது உங்களுக்கு கிடைக்காது சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். அப்போது உலகம் உலகத்துக்குரியவைகளை பேசி கொண்டிருக்கும் போது நாம் அதை கவனிக்க நம்முடைய இருதயத்தை காதை வச்சுட்டோம்னா தோற்றுருவோம். எனக்குள்ளே இருக்கிறவரை குறித்தே நான் தியானிக்க ஆரம்பித்தா நான் ஜெயிச்சிருவேன். அழகாக இயேசு சொன்னார், யோவான் 17:3, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசுவை அறிகிறதே நித்திய ஜீவன். அப்போது தேவனை இயேசுவை அறிகிறது அப்படின்னா நம் வேதத்தை படிக்கிறோம், வேதத்தை ஆராய்கிறோம். அப்போ வேதத்தை குறித்து தியானிக்கணும். அதான் சொல்ல சில இடத்துல படுத்து கடந்துட்டு தூக்கம் வரலைன்னா தேவனுடைய வார்த்தையை குறித்து யோசிக்க ஆரம்பிப்பேன், அந்த வசனத்தை குறித்து தியானிக்க ஆரம்பிப்பேன். அப்போது நாம் அதை குறித்து தியானிக்க 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 அது நமக்கு பலத்தை தருகிறது. ஹல்லேலூயா. அப்போது உலகத்துக்குள்ளே இருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தையை, அப்போ தேவனுடைய வார்த்தை என்று சொன்னால் இயேசு தானே, இந்த இயேசுவை குறித்தே நாம் தியானிக்க வேண்டும், அவரை குறித்தே யோசிக்க வேண்டும். உங்கள் பிரச்சனை குறித்து, போராட்டத்தை குறித்து ஒரு நாள் யோசிக்காதீங்க. உங்கள் முன்னால் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அதை பற்றியே யோசிக்காதீங்க. உங்கள் பிரச்சனை யோசிச்சுட்டு போய் படுத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. தூக்கம் வராது. படுத்த உடனே பிரச்சனை தான் தெரியும். பிரச்சனை இல்லைங்க, எனக்கு ஃபேவராக நடக்க வேண்டியது நடக்கலைங்க, எனக்குள்ள காரியம் ஏதோ ஒன்று போயிடுச்சுங்க, ஐயோ என் வாயால் கெட்டுட்டேங்க, ஐயோ நான் அதை சொல்லலைன்னா நடந்திருக்குங்க, ஐயோ நான் அதை பேசலாம் வந்திருக்குங்க, ஐயோ நான் அதை பார்க்கலன்னா இது நடந்திருக்காது. இதெல்லாம் நினைக்காதீங்க. கடந்து போன காரியங்களை நீங்கள் நினைத்து அதை குறித்தே சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் உலகத்தை போலத்தான் நீங்களும் சிந்திப்பீங்க. அதை தூக்கி போடுங்க. ஆண்டவர் நிகழ்காலத்துக்கு மாத்திரம் இல்லை, எதிர்காலத்துக்கும் தேவனாக இருக்கிறார். எப்படி கடந்த காலத்துக்கு அவர் தேவனாக இருந்து உங்களை நடத்தி வந்தாரோ இந்த காலத்தில் அவர் நடத்துவார். இன்றைக்கி உயிரோடு இருக்கிறீங்களா சாகலைல்ல, அப்போ நிச்சயமாக உங்களுக்கு கொண்டு ஏதோ ஒரு பிளான் இருக்குது. இன்றைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, இந்த நாள் மட்டும் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்னா நீங்கள் முடிந்து போகவில்லை. என் தேவன் முடிந்து போக நம்மோடு கூட நம்மளை உயிரோடு வைக்கலை, நம்மளை கொண்டு ஏதோ செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். அப்போ இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன், இயேசு தேவனுடைய குமாரன் எனக்குள்ள இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராம். வானத்தில் அதிகாரம் அதை விட்டுருங்க, பூமியிலும் அதிகாரம் உடையவராம். பூமியில் என்ன அதிகாரம் உடையவர்? நான் ஏற்கனவே இந்த காரியத்தை குறித்து முன்பு ஒரு முறை வேற ஒரு விதமாக பேசியிருக்கிறேன். அப்புறம் பூமியிலும் அதிகாரம் உடையவர். என்ன அதிகாரம் உடையவர்? இயற்கை மேல் அதிகாரம் உடையவர், மனுஷர் மேல் அதிகாரம் உடையவர், மிருகங்கள் மேல் அதிகாரம் உடையவர், இன்னும் போல சொன்னா பவர் வல்லமேல் அதிகாரம் உடையவர், எல்லாவற்றின் மேல் வல்லமை உள்ளவர், அதிகாரம் உள்ளவர், ராஜாக்களின் மேல் அதிகாரம் உடையவர், பிரபுக்கள் மேல் அதிகாரம் உடையவர். நான் ஏற்கனவே ஒரு வசனம் சொன்னேன், அதை நான் திருப்ப ஒருவேளை இன்னைக்கு புதுசாக வந்திருந்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டுமே. யோபு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், யோபு 12. ஏற்கனவே இந்த வார்த்தையை நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த செய்தி எல்லாம் அது வேறொரு விதமாய் பேசினேன். யோபு 12:16, அவரிடத்தில் பலனும் ஞானமும் உண்டு, மோசம் போகிறவனும் அவர் கையில் இருக்கிறார்கள். 2 பேர் யார் கையில் இருக்காங்க? எங்க உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க, அவன் யார் கையில் இருக்கான்? நீங்கள் யார் கையில் இருக்கீங்க? நம்ம என்ன எப்படி இருக்கும் தெரியுமா? நான் அவர் கையில் இருக்கேன், என்ன ஏமாத்துறேன், அவரு அவங்க கையில் தாங்க இருக்கான். போட்டிருக்கா இல்லையா? அதிகாரங்கிறது நீங்கள் ஒரு எல்லை வச்சு அந்த எல்லைக்குள்ளே இயேசுவை நீங்கள் முடக்க பார்க்காதீங்க. இயேசு ஏன் இந்த சீசனில் இந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா? நீங்கள் இனி பயப்பட வேண்டியதில்லை, நீங்கள் புறப்பட்டு போங்க. அதில் சொன்னார் பாருங்க, அடுத்த வசனம். ஆகையால் அந்த முந்தின வசனம் மத்தேயு 28:18-19 பக்கம் 47 புதிய ஏற்பாடில் கையில் எடுத்துக்கங்க. அந்த வார்த்தையை ஆண்டவர் ஏன் சொல்கிறாரு? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் என்ன அர்த்தம்? ஆகையால்
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கு, பிதாகுமாரன் பரிசுத்தர் ஞானஸ்நானம் கொடு. ஐயா சீசராக்க சொல்றீங்களையா, உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சொல்றீங்களையா, அந்த பக்கத்தில் இருக்க தேசத்தில் இருக்க மோசமானவன் ஏசுனாலே துண்டு துண்டா வெட்டிடுவான் ஐயா. ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, அதை மாத்திரம் மைண்ட்ல வச்சுட்டு போயிட்டாரு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? வானத்திலும் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? பிதாவின் சித்தம் இல்லாமல் பூமியில் இருக்கிற ஒருத்தன் தலை மயிர் கூட கீழே விடாது. புரியல? ஏங்க ரூபாய்க்கு 2 அடைக்கலான் குருவிகளை வாங்குவீங்க, ஆனாலும் என் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றும் தரையில விழாது. கஷ்டப்பட்டவங்க பலி கொடுக்க போறதுக்கு அடைக்கலான் குருவி வாங்குவாங்க. ரூபாய் கொடுத்து 1 ரூபாய் கொடுத்த 2 அடைக்கலான் குருவி கொடுப்பான். அந்த அடைக்கலான் குருவியை பலிபடத்தில் பலி கொடுத்து போடுவாங்க. ஆனால் வேசு சொன்னாரு, என் பிதா சித்தம் இல்லாம அவன் கையில் இருக்கிற அடைக்கலான் குருவி அவன் பலி கொடுக்க முடியாது, அது கொண்டு போட முடியாது. உன் தலைமையில எண்ணி வச்சிருக்கிறேன். அப்போ ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய தலைமையில எண்ணப்பட்டிருக்குது. எல்லா மனிதனுடைய முடிவும் அவர் கையில இருக்கு, எல்லா மனிதனுடைய உச்ச முடியும் அவர் கையில இருக்கு. வேதம் சொல்லுகிறது, மோசம் போகிறவனும் தேவனுடைய கையில இருக்காங்க. ராஜாக்களின் இருதயத்தை அவர் கையில வச்சிருக்கிறாரு, சித்தத்தின்படி திருப்புறாரு. இப்படிப்பட்ட தேவன் அந்த அதிகாரமும் இயேசுட்டே இருக்கு. அவர் சொல்றாரு, வானத்திலும் எனக்கு அதிகாரம், பூமியில் அதிகாரம், புறப்பட்டு போ ரோமுக்கு. உன் தலை மயிரை கூட தொட முடியாதுங்க. அப்போ புறப்பட்டு போ அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் இவர் என்ன சொன்னார்? என்ற எல்லா அதிகாரம் இருக்குப்பா, நான் உன் கூட இருக்கேன் போ. அப்போ என் கூட இருக்கிறவருக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறதுனால எனக்கு முன்னால் நிற்கிறவனால என்ன ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது தானாக வந்துடுங்க. புரியாதவங்க மாத்திரம் கை தட்டுங்க, புரிஞ்சவங்க கை தட்டுங்க. மனசுனால தான் அவர் நமக்குள்ளே இருக்கிறவர், அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம உருவாக்கணும். நான் இன்றைக்கி வர தைரியமாக இருக்கேன். இப்போ கூட சமீபத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது, பிரதர் தெரியும் 1000 கொடுத்துட்ருக்கேன், ஒரு வீடை கட்டிடுவோம் பிரதர், போட்டு வாங்கிடுவோமே அப்படின்னா, எனக்கு அவர் தருவார், நான் பால் காய்ப்பு கொண்டு கூப்பிடுவேன் அப்படின்னு. அல்லேலூயா. தரட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள் கொடுப்பார், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்ட்டு. அதனால் தரட்டாலும் கவலைப்பட போகிறதில்லை. அவர் தருவார், தரட்டாலையும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அவர் நிச்சயமாக என்னை ரோட்டில் படுக்க விடலை, என்னை ரோட்டில் கையேந்த விடலை. அவர் என்னை கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். பணமும் ஐஸ்வர்யமும் பில்டிங்கும் தான் வளர்ச்சின்னா, அப்படிப்பட்ட ஊழியத்தை நான் வேலை பார்த்துட்டு செஞ்சுருந்தேன்னா இன்றைக்கி 2 வருமானத்தில் நாங்கள் இடத்த வாங்கி கூடாரத்தை என்றைக்கு கட்டியிருப்போம் என்னோடய பிள்ளைகளை. அதல்ல, எனக்குள்ளே இருக்கிறவருடைய ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா, அதான் என்னுடைய வளர்ச்சி. நான் அந்த ஸ்ட்ரென்த்தை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் பார்த்தீங்களா, அதான் என்னுடைய வளர்ச்சி. நான் உங்களை பயம் காட்டலை பார்த்தீங்களா, உங்களை நான் கலங்கடிக்கலை பார்த்தீங்களா, அதான் என்னுடைய வளர்ச்சி. அப்போது ஆண்டவர் சொன்னார், எனக்கு எல்லாம் அதிகாரம் இருக்குப்பா, நான் உன் கூட இருக்கேன், நீ போ அப்படின்னா. இனி உலகம் பேசுகிறத கேட்காத, உனக்கு முன்னால் பேசுகிறவங்க கேட்காத, உன் முன்னால் இருக்கிற காரியங்களை குறித்து அதை அறிய நினைக்காத. இது எல்லாத்துக்கும் மேலே அதிகாரம் உடைய உனக்குள்ளே நான் இருக்கேன்ல, இதை மாத்திரம் உள்ளே வச்சுட்டு போயிட்டு இரு. அதான் இயேசு சொன்னார், திடன்குள் நான் உலகத்தை ஜெயித்தேன். உன் முன்னால் இருக்கிறத கண்டு நீ பயப்படாத, நான் அதை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா என்ன? அதை மேற்கொண்டு எப்போ பாதப்படி கீழே போட்டேன். அதான் பிசாசே அதை தான் சொல்கிறார். பிசாசின் தலையை நசுக்கிறார், பிசாசின் அதிகாரம் உறிஞ்சிட்டார். வேதம் சொல்லிருக்கிறோமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. நமக்கு எதிரடையாகவும் கடலைகளால் நமக்கு விரோதமாயிருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடி எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் நல்ல கைதடி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ சகல அதிகாரம் உடையவர் எனக்குள்ள இருக்கிறார். ஐயா, விசுவாசம் என்ன? அவர் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரங்கிற வார்த்தையில என்ன அடங்கி இருக்கு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் அவர் சொன்னார். என்ன சொன்னார்? கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப வாங்க, மத்தேயு 28:18 என்ன சொன்னார்? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கன்னி மரியாள் வயிற்றிலே பிறந்த இயேசு, அன்னை மரியாள் வயிற்றிலே பிறந்த இயேசு, இந்த உலகத்தில் மனிதனாய் பிறப்பதற்கு முன்பதாக அவரை குறித்து வேதம் முன்னறிவித்திருக்கிறது. ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தொழில் மேல் இருக்க, ஒரு நாமம் அதிசயமான ஒரு ஆலோசனை கர்த்த வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு. அப்போ அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் வயிற்றுக்குள்ள உண்டாகி பிறக்கிறதுக்கு முன்னாடி 5 நாமம் உடையவர். அப்போ அவர் பிறந்ததுக்கு அப்புறம் அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் தேவனுடைய குமாரன்.
அப்போ இப்போ அவர் வாயால் என்ன சொல்றாரு? நல்ல கவனிங்க. அவர் வாயாலே சொல்றாரு, எனக்கு வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் வேண்டும். என் ஆண்டவருக்கு எல்லா வல்லமை உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு முறை இயேசு இடத்துலேருந்து ஒருத்தன் கேட்பான். இயேசு கிறிஸ்து என்ன கேட்பார் தெரியுமா? எனக்கு இதனை செய்ய வல்லமை உண்டென்று. புரியுதுங்களா? அப்போ எனக்கு இதை செய்ய வல்லமை உண்டு விசுவாசிக்கிறேனே அந்த கேள்வியை கேட்குறாரு. அப்போ இன்றைக்கு நான் என்ன விசுவாசிக்கணும்? இயேசு தேவனுடைய குமாரன். எங்க தேவனுடைய குமாரன் என்ற வார்த்தையை வெறுமையாக சொல்றதில்லை. அப்போ தேவனுடைய குமாரன் சொல்லும்போது தேவனை நாம் அறிந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். யார் அந்த தேவன்? தேவன் யாரா? அவர் எவ்வளோ பெரியவர், வானத்தையும் பூமியையும் படைச்சவர், அண்ட சராசரையும் உண்டாக்கிறவர். சொல்லிடுமா? தேவனுடைய குமாரன் சொன்ன உடனே யார் அந்த தேவன் சொன்னால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இந்த பதில் தானே சொல்லுவோம். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிறவர், அண்ட சராசரை உண்டாக்கிறவர், அவர் எப்படிப்பட்டவர், சூரியனை உண்டாக்கிறவர், சந்திரன் உண்டாக்கிறவர் பேசுவோம்ல. அந்த தேவனுடைய குமாரன் இயேசு. அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உங்க பிரச்சனை, உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள், இந்த காரியங்களை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும்? ரெண்டே காரியம். வேதத்தில் 2 சம்பவம் உண்டு. அதை மாத்திரம் சுட்டி காண்பித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, உங்கள் இருதயத்தில் இருக்கிற சந்தேகம் மாற வேண்டும். பிரைஸ்லாம். இன்றைக்கி சந்தேகம் தான் என்ன பண்ணுது? சந்தேகம்னா வீட்டுக்கார மேலே, ஊட்டம்மா மேலே, எனக்கு தருவானா தரமாட்டானா வருவாங்க, இந்த சந்தேகம் இல்லை. இயேசுக்கு மேலே சந்தேகம். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு சம்பவம் உண்டு அல்லவா? பரிசுத்த வேதாகமத்தை அப்படியே திருப்பினீங்கன்னா மத்தேயு 14:29, அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசு இடத்துக்கு போக ஜலத்தின் மேல் நடந்தான். நல்ல கவனிங்க. எது மேலே நடந்தான்? எது மேலே? வசனத்தை கேட்ட உடனே கடல் மேலே நம்ம நடந்துடும் தெரியுமா? அதெல்லாம் நடந்துடும். இப்போ அந்த வசனம் அப்படி உள்ளே ஏறி நினைச்சுன்னு வச்சுங்களேன், அப்பா உண்மையில் என்ன இவ்வளோ அதிகாரம், ஸ்ட்ரென்த்து நமக்குள்ள, நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரென்த்து வரும். இது நம்மகிட்ட இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகும்போது நம்ம எதை திரும்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம்? பிரச்சனையை யோசிக்க ஆரம்பிக்கிறோம். டாக்டர் சொன்னதை யோசிக்கிறோம். டாக்டர் சொல்லிட்டாரு, இல்லை முடியாதுன்னு சொன்னார், டாக்டர் சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, இல்லை அந்த மனுஷன் வாய்ப்பே இல்லைன்ட்டார், இல்லை அப்பாயின்மெண்ட் போட முடியான்ட்டார், இல்லை வரவே வரான்ட்டார், இல்லை அவன் தரமாட்டேன்ட்டான். இந்த சூழ்நிலைகளை முன்னால் இருக்கிறது நம்ம பார்த்து யோசிக்க ஆரம்பித்த உடனே, அவர்கள் பேசுகிறது எனக்கு மிகப்பெரிய பலனாய் தோன்றின உடனே இவரை நான் அமுக்கி வச்சிருந்தேன், அது என்ன மேற்கொண்டு விடுகிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போது பேதுரு வா அப்படின்னு குதிச்சிட்டான், நடந்துட்டான். இன்றைக்கி நாமும் சில நேரத்தில் தைரியமாக செய்கிறோம். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுலாம் இறங்குறோம். ஊழிய பாதிலெலாம் அப்படி தான். எதனாலுமே குதிச்சிருவேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ட்டு குதிச்சிருவேன், கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு. அதுக்காக அவர் தான் நடத்துவார் வச்சுக்கோமே. அப்படி இறங்கி நீங்களும் சில காரியங்களை செய்வீங்க. ஒரு திருமணம் ஆயத்தம் பண்ணும்போது திருமணத்தை தைரியமாக செய்யுங்க. இப்போ சமீபத்தில் கூட எனக்கு ஒரு சகோதரி பேசலாம், திருமண காரியத்தை கொடுத்து பேசும்போது கர்த்தர் சொன்னார், போன மாதம் கூட அந்த வார்த்தையை நான் 1ஆம் தேதி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதம் துவக்கத்தில் ஆயத்தம் பண்ணுங்கள்னு பேசுகிறேன். இந்த மாதம் துவக்கத்தில் பேசியிருப்பேன், என்ன 1ஆம் தேதி செய்தியில் ஆயத்தம் பண்ணுங்கள். அப்போது என்கிட்ட ஒரு குடும்பம் பேசுகிறாங்க. நான் சொன்னேன், உங்கள் பிள்ளைக்கு திருமணத்தை ஆயத்தம் பண்ணுங்கள்ட்டேன், உங்கள் காரியத்தை ஆயத்தம் பண்ணுங்கள், கர்த்தர் நடத்த போகிறார் அப்படின்னு சொன்னேன். அப்போது ஆயத்தம் பண்ணுங்கள்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? செய்ய ஆரம்பிப்போம். எங்கள் 10 ரூபா பணம் இல்லைங்க, பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க முடியுமா? ஏன்டா 10 ரூபா பணம் இல்லை, என் பிள்ளைக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கல, அவள் இப்போதைக்கு பார்க்காதீங்கன்ட்டு, ஆனாலும் பார்க்கல, ஆனாலும் வந்தால் விட மாட்டேன்ட்டு. இல்லையா? ஆமாம். பைசாவே இல்லைங்க, துட்டே இல்லைங்க, ஒரு பவுன் கூட இல்லைங்க, மாப்பிள்ளை பார்க்க முடியுமா? சொல்லுங்கள், இருதயம் வருமா? பிள்ளைய திட்டியே சாவடிச்சிரும். இப்படி வந்து பிறந்துட்டிய சனியனே, இங்கே வந்து ஏன் பிறந்த சனியனே, உங்கள் அப்பாவோட தயிரோனி தானே, நம்ம பேசியே சாவடிச்சிடும். ஏன்னா நம்ம உலகத்தையே பார்க்குறோம். அப்போ ஆயத்தம் பண்ணுங்கள் அப்படின்னா ஆண்டவர் ஆயத்தம் பண்ண சொல்கிறாருன்னா அடுத்த செகண்ட் அவர் மேலே நம்பிக்கை வச்சு ஆயத்தம் பண்ணணும். சரி போகட்டும். இப்போது வசனத்தை கேட்டோன்னு ஒரு ஸ்ட்ரென்த் வருது, நம்ம தைரியமாக செயல்படுறோம், நம்புகிறோம், பேசுகிறோம். ஆனால் கொஞ்சம் நானும் சோறு வந்துடுது. அந்த சோறு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, உலகத்தைக்குரியவர்கள் பேசுகிறதை நாம் கேட்குறோம், அதை நாம் கண்டு அதை நமக்குள்ளே எடுத்துக்கிறோம். பேதுரு அதை தான் பண்ணான். கடலில் இறங்கிட்டான், நடந்துட்டான். ஆச்சரியம், ஆனால் உண்மை. கடல் மேலே நடக்க முடியுமா? நடந்துட்டாயா. நடந்து போனவன் இயேசுவை விட்டுட்டு லெஃப்ட் ரைட்லேயும் பார்க்க ஆரம்பித்தான். படித்த சம்பவம் தாங்க, நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான். ஏங்க அவன் நடக்கிறது கடல் மேலே. பேதுருவே, நீ குதிக்கும் போதே முங்கி இருக்கணும். குதிக்கும் போது என்ன பண்ணியிருக்கணும்? படிங்க, என்ன போட்டிருக்கு? இல்லை, அந்த 14:29 திரும்பி படிங்க. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். என்ன போட்டிருக்கு? நல்லா கவனிக்கீங்களா? நடந்தானா இல்லையா? நடந்துட்டானா இல்லையா?
அதே மாதிரி தான் நீங்களும் சில நேரங்களில் எல்லாம் மீறின விசுவாசத்தில் சில நேரம் நம்ம பேசிடுவோம், சில நேரம் செஞ்சுருவோம், செயல்பட்டுருவோம். அதுக்கப்புறம் பயம் வந்துடும். அந்த பயம் தான் உங்களுக்கு வரக்கூடாது. அந்த பயம் சந்தேகத்தினால வருது. அந்த பயம் சந்தேகம், அதைத்தான் ஆண்டவர் இங்கே சுட்டி காண்பிக்கிறார். அப்போ பேதுரு நடந்தது உண்மை. பேதுருவே, நீ என்ன நம்பி நீ கடல்ல குதிக்கும் போதே நீ முங்கி இருக்கணும். நீ முங்கல, நீ நடந்து வந்தல்ல, ஏன் சந்தேகப்பட்டாய்? நல்லா கவனிக்கிறீங்களா? அது ஸ்டார்டிங்க தான் ஆரம்பிக்கும். அந்த எண்ணத்தை உருவாக்கி நாம் கொண்டு போகும்போது, திரும்பி சொல்கிறேன், அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் உலகத்தை பேசுவார்கள். நாம் உலகத்துக்குரியவர் அல்ல. நாம் நமக்குள்ளே இருக்கிறவரையே தியானித்து அவரை பற்றியே பேசி நம்ம முன்னால் போய்கிட்டே இருக்கணும். அப்படி போனீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் பிரச்சனை உங்களை சூழ்ந்து உங்களை சாகடிக்கிற மாதிரி கூட வரலாம். ஆனால் ஒரு செகண்ட் கூட உலகத்தை பார்த்துடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவரை பாருங்க. அப்போ பேதுரு நடந்தான். அழகாக வேதம் சொல்லுது, அவன் சமுத்திரத்தில் இறங்கி நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போனான். அப்போது நம்ம பிரச்சனைக்கு காரணம் நம்ம தாங்க. நம்முடைய வேதனைக்கு காரணம் நம்ம தான். நம்மளை உருவ குத்தி கொள்ளுகிறோம். எனக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சுன்னா இப்போ முடியலை. அந்த ஆரம்பத்தில் இருந்துச்சுல்ல, ஏன் இருந்துச்சு? இயேசுவுக்கு மேலே ஒரு நம்பிக்கையில் இருந்துச்சு. ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஒரு பயங்கர ஒரு வைராக்கியம், ஒரு ஸ்ட்ரென்த் இன்னைக்கும் குறையலை. அல்லேலூயா. அன்னைக்கு 3 குட்டி குட்டி பிள்ளைங்க. மூத்த மகளுக்கு 7 வயசு, 2வது மகளுக்கு 3 வயசு, கடைக்குட்டிக்கு 1.5 வயசு. வெறும் 1500 வீட்டு வாடகை. அன்னைக்கு பிள்ளைகளை தூக்கி நடுரோட்டில் நிற்கும்போது எப்படி இயேசுக்கு மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருந்தேனோ, நீ 3 நேரம் சோறு போட்டால் போதும் உமக்காய் வாழ்வேன்னு சொன்னோம். இன்றைக்கி அதே வார்த்தை சொல்கிறேன். எனக்கு 3 நேரம் சோறு போட்டால் போதும், படுக்க இடம் கொடுத்தா போதும் உமக்காய் நான் வாழ்வேன். குறைஞ்சி போகலை, குன்றி போகலை. ஆனால் எவ்வளோ தேவை பெருகிடுச்சு, எவ்வளோ காரியங்கள் வந்துடுச்சு, எவ்வளோ அன்னைக்கு ஒரு குறிக்க வட்டத்தில் அடைக்க முடியாது. அப்போது ஒருவேளை இனி வரும் காலங்களில் ஐயோ நான் எப்படி வாழ போகிறேன், எப்படி நான் ஓட போகிறேன்னு என்ன எனக்குள்ள வந்தா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் யோசிப்பேன். நான் சமுத்திரத்தில் குதித்த போது முங்கவில்லை, நடந்து வேலை விட்டு ரிசைன் பண்ணி இறங்கினப்ப இத்தனை வருஷமும் நடத்தி வந்ததை தான் நான் பார்ப்பேனே தவிர எனக்கு முன்னாடி பிரச்சனை நான் பார்க்க போறதில்லை. எனக்கு முன்னால் வைக்கப்பட்ட கேள்வியை பார்க்க போறதில்லை. மனிதனுடைய வார்த்தையை பார்க்க போறதில்லை. இம்மட்டும் நடத்தினவர் இனி நடத்துவார், இனிமேலும் நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு வர ஐயோ செத்து போயிருக்கணும், முடிஞ்சு போயிருக்கணும், சாகலெல்லாம் இருக்கீங்கல்ல, அல்லேலூயா. ஐயோ இந்த புருஷனால் இன்னைக்கு வரை இருக்கீங்கல்ல, இந்த பிள்ளையால் இன்னைக்கு வரை வந்துட்டீங்கல்ல, இதுவரை நடக்க வச்சவர் இனி அற்புதமாய் நடத்துவார். ஆனால் சந்தேகம் மாத்திரம், அந்த சந்தேகம் வரக்கூடாது. அப்போ பேதுரு சந்தேகம் எங்கேருந்து வந்துச்சு? சந்தேகம் எங்கேருந்து வந்துச்சு? அது வர்றதுக்கு காரணம் என்ன? அவன் பார்த்த விதம் சரியில்லை. படித்து பாருங்க. அவன் காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து தானா முங்கிட்டான். என்னைக்கு உலகத்துக்குரிய மனிதன் உலகத்துக்குரியதை பேசுகிறத என்னைக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்களோ அன்னைக்கு நீங்கள் முங்கிடுவீங்க. உலக மனுஷன் உலகத்தை பேசுகிறான், பிரச்சனையை பேசுகிறான், போராட்டத்தை பேசுகிறான், அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு பேசுகிறான். இதை என்னைக்கு நீங்கள் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்களோ, என்னைக்கு அதை உள்வாங்க ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கு நீ முங்கிடுவீங்க. அதை கேட்காத, தூரத்துக்கு போடு, அப்புறப்படுத்தி போடு. அதை இயேசு சொல்லுவார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லுவார். எனக்கு அந்த வசனத்தை நினைப்பு விட்டுறார். யோவான் 10 அதில் 4ஆம் வசனம். ஆடுகளை வெளியே விட்டுட்டு ஆடுகள் நடத்தி போவானாம். 4ஆம் வசனம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால், 5ஆம் வசனம், அந்நீருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவனை விட்டுடிப்போம். பக்கத்தில் கைப்பிடிச்சு நீங்கள் யாருடைய சத்தத்தை கேட்குறீங்க? சத்தம் கேட்கறது தான் பிரசங்கம் கேட்கறது இல்லைங்க. சத்தம் கேட்கறது தான் பிரசங்கம் கேட்கறது இல்லை. கேளுங்க, யாரோட சத்தத்தை கேட்குறீங்க? உலக சத்தத்தை கேட்கலங்க. பக்கத்தில் உலக சத்தத்தை கேட்குறீங்களா? பக்கத்தில் உங்களை தான் சொன்னேன். நான் வேற எங்கே போது பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இனி பார்க்க போகிறவங்க என்றைக்கு நான் யூடியூப்பில் போடணும் அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. பக்கத்தில் கையை பிடிங்க. நீ யார் சத்தத்தை கேட்குறீங்க? பிடிங்க, பக்கத்தில் கையை பிடிங்களேன். அல்லேலூயா. அழகா சொல்கிறாரு. மெய்ப்பேன் ஆடுக்கு முன்னால் போவானா. இந்த ஆடு அவன் சத்தத்தமான தான் கவனிக்குமா. அவன் என்ன ஒரு டோன் வச்சுருப்பான். நான் புறா வளர்த்தேங்க. ஒரு 160 புறா என் வீட்டில் கிடந்துச்சு.
இந்த புறாவை கூப்பிடுறதுக்கு ஒரு அடை வச்சுருப்போம். அந்த ஒரு சத்தம் பழகி வச்சுருவோம். வேறு யார் கூப்பிட்டாலும் வராதுங்க. அந்த சத்தத்தை வந்தவனை கூப்பிட்ட உடனே கம்பெனி இறங்கி கீழே ஓடி வரும். அதுக்கு அது மேய்ப்பனுடைய சத்தம் அதுக்கு தெரியும். அந்த மேய்ப்பனுடைய சத்தம் அதுக்கு தெரியும். அப்போ ஆடு முன்னால் ஆடை விட்டு முன்னால் மேய்ப்பன் போகிறாரு, என்ன பின்பற்றி வாங்குறாரு. ஏன் சத்தத்தை மட்டும் கேளு, என்ன மட்டும் கவனிங்கிறாரு. ஆடு போய்கிட்டே இருக்கு. அவர் கொடுக்குற சத்தத்தை தவிர வேற சத்தத்தை அது கேட்க மாட்டேங்குது. அது சொல்றாரு, அந்த சத்தத்தை கேட்டதை விட்டு தூரம் போயிடும். இன்னைக்கு நம்ம மற்ற சத்தத்தை கேட்குறோம். மற்ற சத்தம் மீன்ஸ் உங்கள் கூட இருக்கிற, பழகிற, பேசுகிற, வீட்டில் சொந்தக்காரங்க, வேலை பார்க்குற இடத்துல சுற்றி இருக்கிறவங்க உலகத்தை பெருசாக, பிரச்சனையை பெருசாக, போராட்டத்தை பெருசாக, வியாதியை பெருசாக, மரணத்தை பெருசாக, தோல்வியை பெருசாக இதை பேசிகிட்டு இருந்தால் தயவு செய்து அதை காது கொடுத்து கேட்டு உள்வாங்கி கொள்ளாதீர்கள். அதை கேட்க கேட்க நீங்கள் பலவீனம் அடைவீர்கள். டாக்டர் சொல்கிறாரா, ஓகே டாக்டர், ஓகே துற போட்டுருங்க. அதை உள்வாங்காதீங்க, அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. ஏனென்றால் அது உங்களுக்குரியது அல்ல. ஏனால் அதை ஜெயித்தவர் உள்ளே இருக்காரு. நீங்கள் அவர் அடித்து வெளுத்து போட்டதை நீங்கள் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. புரிஞ்சவங்க சத்தமுறையிலே சொல்லுவோம்மா. கடைசி ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன், எல்லாம் கவனிங்க. பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு எப்படினாலும் போகலாம். ஆனால் தேவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் அந்த பிரச்சனையின் மத்தியில் இருக்கிற நீங்கள் தப்பு வைக்கப்படுறது மாத்திரம் இல்லை, உங்களை கொண்டு மற்றவர்களையும் தப்பு வைப்பார். சொல்லி ஜெபிக்கிறேன். உங்களுக்கு தேவை அவர் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை தான். அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் கைது செய்யப்பட்டு ரோமாபுரியர் கொண்டு போகப்படுகிறான். ஒரு சமுத்திர கடலுக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க. திடீரென்று பெருங்காற்று நடு கடலில் போயிட்டுருக்கும்போது பலத்த காற்று சூழ்ந்து விட்டது. சூரியன் மறைஞ்சிடுச்சு. ஏறக்குறைய 14 நாட்கள் சூரியனை கண்ணில் தெரியலையாம். அந்த அளவுக்கு அந்த கப்பல் மிகப்பெரிய ஒரு பேரழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. ஒருத்தம் கூட சாப்பிடலைங்க. எல்லாருக்கும் பசி. ஆனால் எல்லாருக்கும் யாருமே சாப்பிடலை. ஆனால் யாருமே பசி எடுக்கலை. பயம், திகிலும் பயம் பிடித்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தின் மத்தியில் தான் பவுலும் இருக்கிறான். அப்போஸ்தலர் புஸ்தகம் 27:20. இப்போ இந்த கூட்டத்துக்குள்ளே பவுல் இருக்கிறாங்க, பவுலும் இருக்கிறான். தப்பி பிழைப்பு நம்பிக்கை இல்லை. இப்போ சமுத்திரத்துக்குள்ளே கப்பல் உடஞ்சி விழுந்தா பவுலும் சேர்ந்தாங்க சாகணும். ஆனால் பவுலுக்குள் இருக்கிறவரும் அங்கு இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். அப்போது பவுல் இருக்கிறான், பிரச்சனை இருக்கிறது, கப்பல் வாய்ப்பு இல்லை. 14 நாள் சூரியன் தெரியல. ஒருவேளை நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்தால் என் கூட இருக்கிற பிரச்சனையில் என்னென்ன ஆகட்டியா, ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது. 3 நாள் சூரியன் தெரியல, 4 நாள் சூரியன் தெரியல, 14 நாள் சூரியனே வரல, பிரச்சனை இப்படி முத்தி போய்கிட்டு இருக்கு, நானும் சாப்பிடலை, எனக்கும் கூட பயம் திகில் பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்னே ஒன்று, அவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கட்டும், நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறீர்கள். ஆகவே இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். நல்ல கவனி, நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறீர்கள், இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போ பவுலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் திடீரென்று பவுல் எழும்பி போய் அங்கே இருக்கிற அந்த கூட்டத்தின் மத்தியில் சொல்லுகிறான். வாசிக்கலாம். 27:24 வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 27:22 அவன் சொல்கிறான் பாருங்க. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன், கப்பல் சேதமே இல்லாமல் உங்கள் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. நான் சாகாமல் இருக்கிறத மாத்திரம் இல்லை, நீ சாக மாட்டேன். நல்லா கவனிங்க. உங்கள் வீட்டில், உங்கள் ஃபேமிலியில், உங்கள் சுற்றி எதாக இருக்கட்டுங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்கள் மற்றவர்களையும் காப்பாற்றுவீர்கள். அந்த அளவுக்கு தேவன் தந்திருக்கிறார். சொல்லுவாங்க, இல்லை எங்கள் அப்பா பலவீனம், எங்கள் அம்மா பலவீனம், இல்லை அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, தேவையில்லைங்க. பவுலுக்கு கூட இருந்த ஒருத்தருக்கு விசுவாசம் இல்லைங்க, பவுலுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்போ அவன் சொல்றான், கப்பல் சேதம் வரும், கப்பல் உடைஞ்சிடும், நீ சாக மாட்டேன்றான். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்காக தயவு பண்ணினார் என்று சொல்ல. கவனிங்க. அப்போது 14 நாள் சூரியன் தெரியல, அவ்வளவு நெருக்கடிக்குள்ள புசிக்காமல் குடிக்காமல் கிடக்கிற கூட்டத்தின் மத்தியில் கர்த்தர் 14வது நாள் பவுல்கிட்ட இடைப்பட்டார். ஏன்னா செத்து போனவன்ட ஆண்டவர் பேச மாட்டார், உயிரோடு இருக்கிறவன்ட தான் பேசுவார். பக்கத்தில் கையை பிடிச்சி, நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள், ஆகவே கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார். செத்து போன சரீரத்துக்குள்ளே இயேசு இருக்கிறார். சொல்லுங்க. அப்போது நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், அப்போ எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். இந்த நம்பிக்கை இருந்தால் போதுங்க. அப்போ பவுலுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு.
கர்த்தர் சரியான நேரத்தில் வெளிப்பட ஆரம்பித்தார். நேராக போய் அத்தனை பேரும் தேய்ச்சினா. எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் 27:37 276 பேர் இருந்தாங்களாங்க. ஹல்லேலூயா. நடந்தது என்ன? பவுல் சொன்னது போலவே கப்பல் உடைந்து போயிடுச்சு. ஆனால் அத்தனை பேரும் கட்டையை பிடிச்சி ஒரு தீவில் ஒதுங்கினார்கள். வேதம் சொல்லுகிறது, இரவு முழுவதும் பவுலும் கட்டையை பிடிச்சி தாங்க தண்ணியில் மிதந்து போனானா. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு மனிதனுடைய ஆவி பிரிய மட்டும் அவன் இயேசுவை நம்பலாம். ஆவி பிரிய மட்டும் அவன் இயேசுவை நம்பலாம். அப்போது அந்த இடத்துல பவுல் தன்னை தனக்குள் திடப்படுத்தி கொண்டு, கர்த்தருடைய சத்தம் கிடைக்க லேட் ஆனாலும் நான் உயிரோடு இருக்கிறேன், என் இயேசு எனக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்ததுனால அந்த 276 பேரையும் அவன் ஆற்றி தேற்றினது மாத்திரம் இல்லை, அவர்களை புசித்து குடிக்க வைத்து நீந்துவதற்கு பலன் பெற்றுக்கொள்ள வைத்தான். அவங்க ஒரு வேளை அவங்க சாப்பிடாமல் இருந்திருந்தா கப்பல் உடைஞ்ச டைமில் அத்தனை பேர் தண்ணிக்குள்ள ஒளிஞ்சு செத்து போயிருப்பான். அப்போது நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறீங்க. பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் தான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறீங்க. ஏசப்பா என்னத்தை செஞ்சிட போகிறாரு, இனி கடவுள் நம்பி என்ன புரோஜனம்னு சொல்கிறவங்க கூட்டம் உங்களுக்குள்ள இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த், தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ள இருக்கும்போது, நல்லா கவனிக்கிறீங்களா, அந்த இடத்திலும் தேவன் உங்களை பலப்படுத்துவார். இந்த சிச்சுவேஷன், இந்த பவுலுக்கு இருந்த சிச்சுவேஷன் இன்றைய ஊழியக்காரனுக்கு வந்ததுன்னா ஒரு நாள் தாங்க மாட்டான். ஆனால் இயேசு இருந்தால் 14 நாள் என்ன 144 நாள் தாங்குவான். அப்போ அவர் மேல் நம்பிக்கை நீங்கள் வைக்க பழகுங்கள், விசுவாசியுங்கள். என்ன விசுவாசம்? ஏசு தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன்னா அவர் சகல அதிகாரம் உடையவர். இருக்கட்டுமே, எனக்குள்ள இருக்கிறார் ஐயா, நான் பயப்பட மாட்டேன். எளிமையாக இருக்கலாமா? அந்த பலத்தோடு நீங்கள் புறப்பட்டு போங்கள். என் ஆண்டவர் உங்களை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தையும் பலப்படுத்துவார், ஆற்றி தேற்றுவார். என் ஆண்டவர் சொன்னார், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறார், என் மகளே நீ பயப்படாதே, உன்னை குறித்துள்ள திட்டம் நிறைவேற வேண்டும். உனக்கு சொன்னதை நான் செய்ய வேண்டும், செய்ய மட்டும் உன்னை கைவிட மாட்டேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்பிக்கை கொள் தேவ பிள்ளையே, நம்பிக்கை கொள். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார், கைவிடவே மாட்டார். விசுவாசிங்க. இயேசு தேவனுடைய குமாரன், இயேசு தேவனுடைய குமாரன், இயேசு தேவனுடைய குமாரன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் உலகம் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னார். அப்படினால என்ன? நீ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இருக்கிற ஆளுகையின் பவர் என் கையில் இருக்கு. நீ எந்த ராஜாவை சந்தித்தாலும் அந்த ராஜாவின் மேல எனக்கு அதிகாரம் இருக்கு. நீ எந்த மனிதனை சந்திக்க போனாலும் அந்த மனிதன் மேல எனக்கு அதிகாரம் இருக்குன்றார். அப்போ அவருடைய அந்த பார்வையை பார்த்தீங்களா, பேச்சை பார்த்தீங்களா, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி இருதயத்துக்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் சந்திக்க போகிற ஒரு நபர் கரடு முரடான என் மனிதனை வச்சுக்கோங்க. அவன் இடக்கு முடக்க பேசுவாங்க, அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க, கவலையே படாதீங்க. உலகம் பேசுகிறத கேட்காதீங்க. நீங்கள் சந்திக்க போகும்போது உலகம் பேசும், ஐயோ சிஸ்டர் அந்த நபரா பொல்லாத மனுஷனாச்சே, அதை கேட்காத, தள்ளி போட அந்த வார்த்தை. ஐயோ அந்த அங்கே போறீங்க, ஐயோ கேட்காதீங்க. ஒரே ஒன்று, உங்களுக்குள்ள இருக்கிறவரை அப்படியே மனநிறைவோடு புறப்பட்டு போய்கொண்டே இருங்கள். நான் எங்கு போனாலும் ஜெயிப்பேன். ஏனென்றால் அந்த சிச்சுவேஷனை ஜெயித்தவர் எனக்குள் இருக்கிறார். நான் தோற்கப் போவதில்லை. ஒருவேளை தோல்வியை போல இருக்கலாம். 14 நாட்கள் சூரியனும் சந்திரனும் தெரியாமல் கப்பல் நடு கடல் அலக்கழித்து நம்பிக்கையற்று போன நிலைமையை போல ஒரு வாழ்க்கையில் வந்தாலும் நான் இன்னமும் உயிரோடு இருக்கிறேன். ஆகவே இயேசு உயிரோடு எனக்குள்ள இருக்கிறார். ஆகவே நான் தோற்று போக மாட்டேன், நான் செத்து போக மாட்டேன், நான் முடிவு போக மாட்டேன். நான் ஜெயிப்பேன், ஜெயிப்பேன், ஜெயிப்பேன். ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய், நீ தோற்று போக மாட்டாய். மரித்த லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பின இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். ஒரு நோயை குறித்து நீ ஏன் பயப்படுகிறாய்? டாக்டர் சொல்ற வார்த்தை தள்ளிவோடு. படிச்சுட்டு வந்து பேசுற ரிப்போர்ட்டை தூக்கி துறப்போடு. பிறவி சப்பானியை எழுப்பிவிட்ட இயேசு
பிறவி குருனுடைய கண்களை திறந்த இயேசு, செவிடும் ஊமையுமான ஆவியை துரத்தி சுகத்தை கொடுத்த இயேசு, 2000க்கு மேற்பட்ட பிசாசுகள் ஒரு சரத்துக்குள் இருந்த ஒத்த வார்த்தையில் அந்த பிசாசுகளை துரத்தின இயேசு. எந்த செத்த பிசாசு உன் வாழ்க்கையிலே வர முடியும்? எந்த பேய் உன் வாழ்க்கையில் வர முடியும்? எந்த ஆவி உன் வாழ்க்கையில் வர முடியும்? எந்த சூரியன் வாழ்க்கையில் வர முடியும்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய இயேசு எனக்குள் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்கப்பா, உடைய வல்லமை என்னை தொடட்டும். அப்படியே சான்ஸனை ஒட்டி போடுங்க. வாங்க, முன்னால் வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ ஃபாதர். அப்படியே சகோதரர்கள் இந்த பக்கம், சகோதரிகள் இந்த பக்கம் வாங்க பார்க்கலாம். உங்களோ ஒருவருக்காக என்னை பூசி ஜெபித்து நான் கூட்டத்தை முடிக்க இருக்கிறேன். எதையுமே பார்க்காதீங்க. உலகத்துக்குரியவர்கள் உலகத்துக்குரியவைகளை பேசுவார்கள், ஆனால் நாமோ தேவனால் உண்டாயிருந்த அவைகளை ஜெயித்திருக்கிறோம் என்பதை அறிந்து பேசுவோம். அப்படியே முன்னால் அவங்க சீக்கிரமாக